இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து கிடைச்சிருக்கிற பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் அப்படின்னு 2 விதமான போஸ்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 13,217 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 55,000 இருக்கும். பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்குமே கிடைக்கும். கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு செப்டம்பர் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPSல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர்ஸ்னு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே இது மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 போஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். இதே மாதிரி ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் கேட்டகரியில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்கிற மெயில் ஐடி மூலமாக நீங்கள் உங்களோட குவரிஸை வந்து கிளியரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியிலையும், ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு குரூப் ஏ கேட்டகரியிலையும் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண செப்டம்பர் 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட எக்ஸாமினேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ரீஜனல் லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிராம பேங்க்கில் வேகன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாட்டோட ரீஜனல் லாங்குவேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கிற வேகன்சிஸ்க்கும் தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கலாம். அதையுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 468 வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 468 வேகன்சிஸும் இங்கே இருக்குது தமிழ்நாடு கிராம பேங்க்கில். ஸோ இதில் கம்யூனிட்டி வாரியாக வேகன்சிஸ் வந்து பிரேக்கப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. ஸோ எஸ்சிக்கு 88 வேகன்சிஸ், எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 126, எஸ்சிக்கு 46, ஜென்ரல் கேட்டகரிக்கு 204 வேகன்சிஸ். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 200 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 30 வேகன்சிஸ், எஸ்டிக்கு 15 வேகன்சிஸ், ஓபிசிக்கு 54, எஸ்சிக்கு 20, ஜென்ரல் கேட்டகரிக்கு 81 வேகன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட் அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஐடியில் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு 12 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு 1, ஜென்ரல் கேட்டகரியில் 7, மொத்தம் 12 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் சிஏ கேட்டகரிக்கு நம்ம தமிழ்நாட்டில் 2 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கேல் 2ல் லாவில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் இல்லை. அதே ட்ரெஷரி மேனேஜர் கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் 2 மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேல் 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ்னாலே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/9/2025 அந்த டேட்டில் அவங்க அந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்.
குரூப் பி கேட்டகரியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த போஸ்ட்டுக்கு 18 இருந்து 28 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டவுட் இருக்குன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 18 இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேல் 2 மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 21 இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா இங்கே அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக அதை செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரினா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியும் வந்து இதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிசிப்ளின் ஆர்ட்ஸ் சயின்ஸ், பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஇ, பிடெக், பிபிஏ, பிசி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதோட லோக்கல் லாங்குவேஜும் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும், கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் எந்த போஸ்ட்டுக்கு எந்த கேட்டகரி ஆஃப் டிகிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க எந்த கேட்டகரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டிகிரியில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஸோ இது மாதிரி முடித்தவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லை. ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஜென்ரல் மேனேஜர், பேங்கிங் ஆஃபீஸர், மேனேஜர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினரி முடிச்சிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும். அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஃபிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன், ஐடி, மேனேஜ்மெண்ட் லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இது ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருக்கவங்களும் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். 2 இயர்ஸ் வந்து ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போஸ்ட்டுக்கு எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். லா ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரியில் லா முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ட்ரெஷரி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சரல், டைரி, அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, வெட்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஸோ ஸ்கேல் 3 போஸ்ட் சீனியர் மேனேஜர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் பேங்கிங்க்கும் அல்லது டிகிரியும் முடிச்சிருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸோ இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். முக்கியமாக 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸர் அண்ட் ஸ்கேல் 1 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் வாங்குகிற மார்க் வச்சு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்.
அதில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து குவாலிஃபை ஆனவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மெயின் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு காமன் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு காமன் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் இங்கே இருக்குது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ₹175 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து மற்றவங்க எல்லாருக்குமே ₹850 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஇஎஸ்எம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ₹175 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ₹850 ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் 80 மார்க்குக்கு 80 கொஸ்டின் கேட்பாங்க. 45 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். ரீசனிங் நியூமரிக்கல் எபிலிட்டியில் தான் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். 45 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் உங்களுக்கு மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் எக்ஸாமினேஷனுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அதோட என்னென்ன டைட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்குமே இதுதான் வந்து சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாபிக். இந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் கொஸ்டின் பேப்பர் பற்றின நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறவங்க தமிழ்நாட்டிலேயே எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் ஹிந்தி தமிழ் 3 லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் தமிழ்லையுமே வாங்கிக்கலாம். அடுத்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஓகேங்களா? ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி போஸ்ட் ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். இதை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1 by 1 நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறவங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, உறையூர், கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் இந்த லொக்கேஷன்ஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூர் ஸோ இந்த பிளேசஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைனில் எப்படி எக்ஸாம்ஸ் வென்யூவில் நீங்கள் என்னென்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.